Hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா தூக்கி போடுற இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி ரெண்டு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான் பண்ண போறோம். சோ ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நைஃப் வச்சிருக்க இந்த சைஸ்க்கு நமக்கு மூடியோட ஒரு பாட்டிலோட மேல் பகுதி மட்டும் தேவைப்படும். அதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நல்ல வெல்வெட் மாதிரி மேலே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு ரவுண்டு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மூடி வச்சுட்டு அந்த மூடியை விட கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அளவுண்டு இல்லை, உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்பாஞ்ச் ஒன்று வைக்க போகிறோம். இந்த ஸ்பாஞ்ச் நம்ம ஜென்ஸோட ஷர்ட் வாங்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் தான் இது. ஸோ அது போல் ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துருக்க அதே கிளாத்தே இன்னொரு 2-3 லேயராக இது கூட சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்பாஞ்சையுமே இந்த சேஃப்க்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஊசியில் நான் ரெட்டையாக நூல் கோத்து வச்சுருக்கேன். கோத்ததை நம்ம இந்த கிளாத்தோட நல்ல பக்கம் ஸ்பாஞ்ச் பக்கத்திலிருந்து தைக்காமல் நம்ம இந்த கிளாத்தோட பக்கத்திலிருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஓட்டு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் ஓரத்தில் இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே நம்ம எங்கே இருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வரைக்கும் திரும்பியும் இது போல் தைச்சிக்கிட்டே நம்ம வந்துடணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் மிஷின் இல்லாத எங்களுக்கு கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நாட் போட்டுட்டு இருந்த அந்த சைடு வரைக்கும் நம்ம தைச்சிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டான காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி திணிச்சிக்கோங்க. கொஞ்சமாக திணிச்சிக்கிட்டா கூட போதும். ஸோ திணிச்சிட்டு நல்லா சாஃப்டான காட்டன் கிளாத் திணிச்சிக்கோங்க. திணிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாட்டிலை இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த இடத்துல வைக்க போகிறோம். இப்போ நான் என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். குட்டீஸ்க்கு பவுடர் அடிக்கிற ஸ்பாஞ்ச் தான் நம்மளே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போட்டுட்டு அந்த தையில இந்த மாதிரி நல்லா சுருக்கி நல்லா நாட் மாதிரி போட்டுக்கலாம், நல்லா டைட்டாக. அப்படியே அந்த பாட்டிலோட அந்த மூடிய அந்த சைடு சுற்றி இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. நம்மளோட தச்ச அந்த ரா சைடுமே அழகாக உள்ளுக்குள்ளே இன்செர்ட் ஆகிக்கும் அந்த மூடியோட உள் சைடில். ஸோ நல்லா இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட குட்டீஸ்க்கு நம்ம ஃபேஸில் பவுடர் அடிச்சு விட, பாடியில் பவுடர் அடிச்சு விட்றதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. எதையுமே நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. நம்மளே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளுக்குமே ஒரு சின்ன அல்லாதியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இது நம்மளே ரெடி பண்ணது அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ இப்போ வாங்க அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு DIY பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. சின்னதாக குட்டியாக இருக்கும் இல்லையா, இது போல் ஜூஸ் பாட்டில் எது இருந்தாலும் ஓகே. அதோட சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இது குட்டீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்குமே சொல்லலாம், ஏன்னா நம்ம தானே வீட்டை க்ளீன் பண்ணுறோம். ஸோ அவங்க ஷார்ப்னர் வச்சுட்டு சீவி எங்கே பார்த்தாலும் கொட்டி வச்சுருவாங்க. இப்போ தானே க்ளீன் பண்ணணும், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு தோணும். என்ன பண்ணுறது, அவங்கக்கிட்ட நம்ம டென்ஷன் ஆக முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம மூடியில் சென்டரில் ஒரு ஹோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக நம்ம இந்த ஷார்ப்னரோட இந்த ஹோல் இருக்க மாதிரி ஹாட் க்ளூ கன் வச்சுட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபெவிபான் அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது இல்லைங்களா, கடைகளில் கூட கிடைக்கும். அது வெறும் 10 ரூபா தான். அதை வாங்கி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறையவே கிராஃப்ட்டுக்கு பிளாஸ்டிக்கும் ஒட்டுறதுக்கு எல்லாமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குட்டீஸ் ஷார்ப்னர் வச்சுட்டு அவங்க பென்சில் சீவினாங்க அப்படின்னாக்கா இதில் கலெக்ட் ஆகிடும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ கீழே கொட்டும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷன் நமக்கு இருக்கவே இருக்காது. இதில் கலெக்ட் ஆகிற அந்த வேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் குட்டீஸே அவங்க டஸ்ட்பினில் கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது போல் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குட்டீஸ் உள்ள வீட்டுக்கு. ஸோ இந்த ஈஸியான DIY உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ஈஸியான 2 DIYல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த DIY நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.